ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் ஒரு 3 ஸ்டாக் உண்மையிலேயே ஜாக்பாட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, வியாழக்கிழமை கொடுத்த சில ஸ்டாக்ஸில் வியாழக்கிழமை ட்ரிகர் ஆகலை, பட் ஃப்ரைடே அது வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆக்டிவ் ஆகி உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ணோம். அதுவும் இந்த வீடியோவுடைய எண்டில் நாம் பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நிஃப்டியுடைய சார்ட்டு, 15 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ என்னுடைய முந்தின வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து 22,670க்கு கீழே செல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒன்ஸ் 22,670 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டி லோ பார்த்தீங்க அப்படின்னா 22,570 அல்டிமேட் டார்கெட் கொடுத்தேன். பட் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 22,500 லெவல் வரைக்கும் நிஃப்டி வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்லேருந்து ஒரு 60+ பாயிண்ட்ஸ் கீழே நிஃப்டி வந்திருக்கு. ஸோ நிஃப்டியில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்மளால் ஃப்ரைடே கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நிஃப்டி வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எது அப்படின்னா 22,500 லெவல். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் நிஃப்டி இது. அப்புறம் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது நிஃப்டியில், அதாவது 22,600 லெவல். இந்த லெவல் வந்து ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல் இல்லை, இந்த லெவலுக்கு பிரேக் ஆர் இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேலே போகும். இந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சுன்னா கீழே வரும். ஸோ நம்ம ட்ரேட் வந்து இந்த 2 லெவலுக்கு மேலே இல்லை கீழே தான் நாம் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு நிஃப்டி 22,500 பிரேக் பண்ணி சப்போஸ் ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 22,500 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நிஃப்டியை வந்து தாராளமாக செல் பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 40 புள்ளிகள், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,400 லெவல். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள். ஸோ இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தாராளமாக நீங்கள் அந்த 40 பாயிண்ட்ஸும் 60 பாயிண்ட்ஸுக்கும் நீங்கள் தாராளமாக எய்ம் பண்ணலாம் நிஃப்டியில். சப்போஸ் நாளைக்கு வந்து நிஃப்டி கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இங்கே மிடில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. இது சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இங்கே என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்க. குறிப்பாக வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் இது பாருங்கள் எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. ஸோ இந்த பேட்டர்னுடைய டாப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைங்க. டார்கெட் வந்து 1:1, 1:2 லெவலில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். சப்போஸ் நிஃப்டி வந்து இன்கேஸ் கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த 600 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நிஃப்டியை வந்து பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 22,700 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டாக நீங்கள் நிஃப்டி இது வைக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ரைடே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 49,060க்கு மேலே தான் பை பண்ண சொன்னேன். 48,800 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். இல்லை, அல்டிமேட் டார்கெட் வந்து 48,500 கொடுத்தேன். ஆனால் ஃப்ரைடே பாருங்கள் லோ 48,480 கிட்ட வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்முடைய டார்கெட் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக ஹிட் ஆகிருக்கு ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில். ஸோ இப்போ மண்டே வந்து எப்படி இருக்கும் என்பதை நாம்
இப்போ பார்க்கலாம். மண்டேவுடைய நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் வந்து இந்த லெவல் தான், அதாவது 48,500 லெவல். ஸோ நாளைக்கு ஆக்ஷன் இந்த லெவலுக்கு கீழே பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆக்ஷன் நாம் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48,500 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டியை. ஸ்டாப் லாஸ் வந்து 150 புள்ளிகள், இம்மீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 48,200 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இன்கேஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு புல் பேக்குக்கு. அப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ஒரு அந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் நீங்கள் வந்து செல் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 1:1, 1:2 லெவல் நீங்கள் புக் பண்ணிவிட்டு தாராளமாக வெளியே வரலாம். ஸோ பை வந்து நான் எங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இன்கேஸ் கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி அந்த 48,670 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தாராளமாக பேங்க் நிஃப்டியை நீங்கள் பை பண்ணலாம். இமீடியட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 49,000. அந்த சைக்கலாஜிக்கல் லெவல் அதை வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது நல்ல பேட்டர்னோ இல்லை நல்ல செட்டப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட் த பாட்டமில் கொடுத்துருக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாளைக்கு இன்டர்டே என்ன ஸ்டாக்ஸ் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்டிபிசி. ஸோ என்டிபிசியில் வந்து ஒரு அருமையான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் கிட்ட என்டிபிசி வந்திருக்கு. ஆல்ரெடி ப்ரீவியஸாக இந்த சப்போர்ட் லெவலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி வந்திருக்கு. பட் இந்த சப்போர்ட் கிட்ட வந்து திருப்பியும் மேலே போயிருக்கு. ஒரு 3 தடவை இது வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து என்டிபிசியில் இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது பாடி பிரேக் பண்ணோம், விக் இல்லை, ஒருவேளை விக் வந்துட்டு திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபுல் கேண்டில் குறிப்பாக 15 மினிட்ஸ் அந்த ஃபுல் கேண்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அது உடஞ்சிதுன்னா நீங்கள் விற்கலாம். செல் என்டிபிசி பிலோ 360, ஸ்டாப் லாஸ் வந்து 365, டார்கெட் 358, 355 and 348. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், நேஷ்னல் அலுமினியம். ஸோ நேஷ்னல் அலுமினியம் கூட ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் அட்டெம்ப்ட் வந்திருக்கு, பட் பிரேக் ஆகலை. ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ செல் பிலோ 177, ஸ்டாப் லாஸ் 180, 150, டார்கெட் வந்து 175, 172 and 165. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், ஜிஎன்எஃப்சி. ஸோ ஜிஎன்எஃப்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. மல்டிபிள் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. ஃப்ரைடே கூட டச் ஆகிருக்கு, பட் க்ளோசிங் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மண்டே வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது 696 பிரேக் பண்ணால் விற்கலாம். ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடர்ஸ் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் பிரேக் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது கீழே அப்புறம் நீங்கள் விற்கலாம். செல் பிலோ 692, ஸ்டாப் லாஸ் 706, டார்கெட் வந்து 687, 683 and 670. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம், டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கல் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மல்டிபிள் அட்டெம்ப்ட் ஆயிருக்கு பிரேக் பண்ண, பட் பிரேக் பண்ண முடியல. ஃப்ரைடே கூட மார்க்கெட் நல்லா விழுந்தது, பட் இருந்தாலும் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கு மேலே தான் டாடா கெமிக்கல் ட்ரேட் ஆகிருக்கு. இன்கேஸ் இந்த ரெண்டு, அதாவது இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் செல் பண்ணுங்கள், இதை பிரேக் பண்ணால் பையும் பண்ணலாம்.
ஸோ செல் பிலோ 1145, ஸ்டாப் லாஸ் 1167, டார்கெட் 1137, 1125 அண்ட் 1095. சப்போஸ் இது ஃபெயில் ஆகி இது பிரேக் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். பை அபோவ் 1167, ஸ்டாப் லாஸ் 1145, டார்கெட் வந்து 1175, 1188 அண்ட் 1210. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், மணப்புரம் ஃபைனான்ஸ். ஸோ மணப்புரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த ஸ்டாக் ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டும் பிரேக் பண்ணால் நீங்கள் செல் பண்ணலாம். செல் பிலோ 194, ஸ்டாப் லாஸ் 198, டார்கெட் வந்து 192, 190 அண்ட் 185. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். செக்டர் ஸ்டாப் லாஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்டே ட்ரேடர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்தாலே தயவுசெய்து புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இப்போ ஃப்ரைடே கொடுத்த சில ஸ்டாக்ஸ் அதனுடைய அப்டேட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து செல் பண்ண சொன்ன 2410 கீழே செல். என்ன ஆயிடுச்சு மார்க்கெட்டில் ஃப்ரைடே அப்படின்னா கிட்டத்தட்ட 2385 வரைக்கும் லோ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 25 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் முத்தூட் ஃபைனான்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், இது பை அபவ் 1661. ஸோ மார்க்கெட்டில் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆன உடனே எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1688 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது ஒரு 27 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணோம். இதுவும் ஒரு ஜாக்பாட் தான். அப்புறம் எம்ஜிஎல் நான் சொன்னேன் பை பண்ணுறதுக்கு, எம்ஜிஎல் வந்து செல் பண்ண சொன்னேன். இங்கே 1450 கீழே செல் பண்ண சொன்னேன். இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். லோ பார்த்தீங்கன்னா 1425 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுலேயே ஒரு 25 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கேன்ஃபின் ஹோம் கூட நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். எங்கே அப்படின்னா 806 கீழே நான் செல் பண்ண சொன்னேன். ஸோ இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா 784 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுலேயும் நாம் வந்து ஒரு 22 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம். ஸோ எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஹானஸ்ட்டாக ஒத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை கோஃபோஜ் சொன்னேன், பட் அன்னைக்கு ஆக்டிவாக இல்லை. பட் நேற்று இந்த ஸ்டாக் ஆக்டிவாக இருந்திருக்கு. பாருங்கள், இந்த 5685 பிரேக் பண்ணதுக்கப்புறம் லோ 5600. ஸோ நான் கொடுத்த அந்த டார்கெட், தேர்ட் அண்ட் ஃபைனல் டார்கெட் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக இது ஹிட் ஆகிருக்கு. இதில் ஒரு 85 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பெர்சிஸ்டன்ட், இதுவும் நான் சொல்லியிருந்தேன், பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு பை பண்ண சொல்லியிருந்தேன். 3975 மேலே இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஹை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக 40 ஹை போயிருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 65 புள்ளிகளை கேப்சர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பேங்க் நிஃப்டியில் வந்து ஆப்ஷன், அதாவது 48,800 ஒரு செகண்ட், 48,800 அந்த புட் ஆப்ஷனை வந்து பை பண்ண சொல்லியிருந்தேன். எங்கே அப்படின்னா 455 மேலே. ஸோ இந்த 3 டார்கெட் கொடுத்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா 550 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 95 ஜாக்பாட் பாயிண்ட்ஸ் நாம் கேப்சர் பண்ணோம் ஃப்ரைடேயில். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு எஜுகேஷன், குறிப்பாக இன்டர்டே ட்ரேடர்ஸ்க்கான ஒரு எஜுகேஷன் வீடியோ தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோ வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக எழுதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.